வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நார்மலாக நம்ம செய்கிற பீட்ரூட் ஃப்ரை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த சாதத்தோடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 சிகப்பு வத்தல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 கப் தயிர், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், 3 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 துண்டு தேங்காய், 2 சின்ன சைஸ் பீட்ரூட் இப்படி துருவி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு அது கூட பச்சை மிளகாய் சின்ன துண்டாக நறுக்கி, இஞ்சியும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். அது கூட நம்ம சீரகம் சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் செஞ்சால் அந்த ஃப்ரை ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் நல்லா குக் ஆகட்டும். இதை அப்பப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த பீட்ரூட் குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை அப்பப்போ ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் இதை மூடி வச்சும் குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது குக் ஆகிற வரைக்கும் அப்பப்போ இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா குயிக்காக குக் ஆகிடும். இப்போ நல்லா பீட்ரூட் குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா பீட்ரூட் சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா இந்த சீரகம் சோம்பு எல்லாத்துல உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆனில் இருக்கிறப்ப தயிர் சேர்க்க வேண்டாம், நல்லா தெரிஞ்சிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா அந்த தயிர் மிக்ஸ் ஆகி கிடட்டும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம தாளித்து ஊற்றிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதுலேயும் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் உளுந்து சேர்த்துடலாம். இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டலாம்.
இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த கருவேப்பிலை ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம இந்த பீட்ரூட் கூட்டுக்குள்ளே ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான பீட்ரூட் பச்சடி ரெடி. இது நம்ம எந்த சாதத்தோடனாலும் வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம நார்மலாக செய்கிற பீட்ரூட் பொரியல் மாதிரி இல்லாமல் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய ரெசிபிகளுக்காக இந்த பீட்ரூட் பச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.